வீடியோவை பார்த்துட்டு இருக்க கடகராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. அதாவது வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பரிகாரம் என்ன, அதாவது கெட்ட விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கான பரிகாரம் என்ன, நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத வாங்க நாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சந்திர பகவானோட அருளை பெற்ற கடகராசிக்காரங்களான நீங்கள் அன்பு, பாசம், பொறுப்புணர்வு, அதுக்கப்புறம் குடும்பத்தில் முதன்மையாக நிற்கும் குணம், இந்த மாதிரி உங்களுக்கு குணம் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க மனதை எளிதில் நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உதவி செய்யும் மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பல நாளாக மாற்றங்களை எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி மாற்றம் அமைய போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொதுவாக கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருக்கிற மனக்குழப்பம், அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக குறைவதுக்கான வாய்ப்பு அது அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியான சூழலை உங்களுக்காக நீங்களே உருவாக்கிக்குவீங்க. எந்த முடிவு எடுத்தாலும், அதாவது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே அவசரப்படாமல் அதை பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு நீங்கள் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் பின்வாங்குவதோ, அதில் நீங்கள் வருத்தப்பட்டு உட்கார்றதோ ரொம்ப பெரிய விஷயமா உங்களுக்கு அமையும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. கடகராசிக்காரங்களுக்கு தொழில் அப்புறம் வேலைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பாராட்டும் ஊதியமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. பல நாளாக நீங்கள் ஒரு சில இடத்துல வேலை செஞ்சு உங்களுக்கு அது கை கொடுக்காமல் போயிருந்துருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தப்பாக வேலை செஞ்சோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பழி சுமத்தியோ உங்களை கடுமையாக திட்டிருக்கலாம். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தாலும் அவங்க திட்டினவங்களோ இல்லை உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களோ உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வேலையில் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தொடர்பான நல்ல தகவல் உங்களுக்கு சில நாட்களில் கொண்டு உங்களோட காதுக்கு அதுவாகவே சேர்த்துரும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நினச்ச வேலை இல்லைனாலுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கான ஒரு வேலை உங்களை தேடி கண்டிப்பாக வரும். கடகராசிக்காரங்களுக்கு வேலை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லைங்க, தைரியமாக இருக்கலாம். வியாபாரம் பற்றி பார்க்கும்போது வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வாடிக்கையாளர்களை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்குது. அதனால் அதில் பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா உங்களோட ஒரு சில செயல்களாலையும் வாடிக்கையாளர்களோட ஒரு சில குறைகள்னாலையும் நீங்கள் அவங்கள வேணான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேணான்னு சொல்லாமல் அவங்களுக்கு இந்தந்த தவறை சொல்லி இதை திருத்திக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா அவங்க அந்த தவறை திருத்திக்கிட்டு உங்களுக்கு வேலை செய்வாங்க. பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த முதலீடு செய்யும் போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முதலீடு செய்யுங்க. ஏன்னா 1000 தடவை ஒரு முதலீடுக்கு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சரியான முதலீடு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு முதலீடு செஞ்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்பவே வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால தான் குறிப்பாக முதலீடு செய்யும் போது உங்களுக்கு முன்னனுபவம், அதாவது முதலீட்டில் முன்னனுபவம் இருக்கவங்கள கூட வச்சுக்கிட்டு அதில் அவங்களோட திறமை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட முதலீட்டில் எந்தவித குழப்பமும் இருக்காது. நீங்கள் நடுநிலையாக முதலீடை நடத்தலாம். நிதிநிலைமை அப்படின்னு கடகராசிக்கு நாம் வாங்க பார்க்கலாம். நிதிநிலைமை அப்படின்னு பார்க்க வரும்போது பணவரவு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்குங்க. கண்ட செலவை நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணாமல் நீங்கள் எந்த செலவை பண்ணுனா உங்களுக்கு காசு கையில் தங்கும், எது உருப்படியான செலவு அப்படின்றத நிதானமாக பார்த்து செய்யக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைய போகுது. அதை சரியான வலையில் நீங்கள் அமைச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் செலவு செய்கிறதுலையே சேமிப்பை கைவிட்டுறாங்க. சேமிப்பை கைவிட்டால் பிற்காலத்தில் உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக கடகராசிக்கு அமைய போகுது. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதாவது கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு சிலர்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்து கவனமாக என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கணவன் மனைவிக்கு இடையில திருமண வாழ்க்கையானது எப்படி அமையப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் எவ்வளவோ இருந்திருக்கலாம். சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை நிம்மதியாக அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கடகராசிக்கு வரக்கூடிய நாட்களில் அமையப்போகுது. நீங்கள் எவ்வளோ தான் சண்டை போட்டு அவங்கள எவ்வளோ தான் திட்டியிருந்தாலும் தப்பு யார் மேலே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு புரிதல் இருந்துச்சுன்னு அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் வந்து கணவன் மனைவிக்கு வந்து குழப்பம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைய போகுது. கடகராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதே என்னன்னு பார்த்தோம்னா முன்கோபம். அந்த முன்கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயத்தை இழந்திருக்கலாம். அந்த முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இழந்த மகிழ்ச்சியவோ இழந்த ஒரு சில விஷயத்தையோ நீங்கள் வந்து திருப்பி பெறலாம். முக்கியமாக காதல் திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காதலர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு நல்ல நாட்களாக வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க. தைரியமாக உங்களோட முடிவை நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லுவீங்க. வீட்டில் அதுக்கான எதிர்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது, எதிர்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். அது உங்களோட பேச்சு திறமையினாலையும் உங்களோட புரிதல்னாலையும் உங்களோட கான்ஃபிடென்ட்னாலையும் அவங்கள வந்து புரிய வச்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை காதல் திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும். உடல்நலம் வகையில் நம்ம பார்க்க போகும்போது கடகராசிக்காரங்களுக்கு உடல்நலம் வகையில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. முக்கியமாக வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்ன வேலைப்பளுனால தலைவலி அதிகமாக இருக்கலாம். இந்த தலைவலியை போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலைக்கு ஏற்ப உங்களுக்கு தூக்கத்தை நீங்கள் வந்து உண்டு பண்ணிக்கணும். தூக்கம் இல்லாமல் வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு ஏற்ற தூக்கம் கிடச்சதுனா தான் உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளி உணவுகளை தவிர்க்கணும். முக்கியமாக வீட்டில் சாப்பிட்றத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கணும். என்னதான் வெளியே வேலையாக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து சாப்பிட்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நம்ம வந்து காணப்படுறோம். அதனால் வேலைப்பளுவே இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான தூக்கத்தை நீங்கள் தான் அமைச்சுக்கணும். நீங்கள் தேவையான தூக்கத்தை அமைச்சிக்கிட்டு தினமும் சரியான வகையில் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு சில நோய்களை வரவிடாமல் தடுக்கும். கடகராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை மட்டும் உடல்நல வகையில் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கடகராசிக்காரங்க தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, முக்கியமாக அவங்கள வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறது. எந்த விஷயம் அவங்களுக்கு மன அழுத்தத்துக்கு ரொம்ப உள்ளாக்குதோ அந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா உங்களோட மனநலம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களோட மொத்த வேலையுமே, அதாவது நீங்கள் அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்த வேலை எல்லாமே வந்து தடைப்படும். இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வேலைப்பளு, தூக்கமின்மை, சரியான உணவு இல்லாத காரணத்தினால. அடிக்கடி கோவப்படுறதுனால கூட உங்களுக்கு மன அழுத்தம் ஆகலாம். இதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா மெடிடேஷன் தாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து மாலை நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும் எவ்வளவோ உங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கலாம். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே மெடிடேஷன் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் நீங்கள் அதாவது சாயந்தரம் படுக்கிறதுக்கு முன்னாடியோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை சாயந்தர நேரத்துலையோ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா அதில் இருக்கிற வந்து மெடிடேஷனில் இருக்கிற ஒரு சக்தி வந்து வேறு எதுலேயுமே இல்லைங்க. உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உங்களை மன அமைதியாக்குறதுக்கும் மெடிடேஷன் ஒரு முக்கியமான காரணமாக அமையப்போகுது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாடு நீங்கள் மேற்கொள்கிறதுன்றது இறைவனுக்காக மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து இறை வழிபாடு மேற்கொள்கிறது அப்படிங்கிறது உங்களோட மன தைரியத்தை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எந்தவித பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் அதை சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனை வந்தால் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு பிரச்சனையை கண்டு பயந்துட்டு இருக்கவங்க அதிகமாக இருக்காங்கங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் கடகராசிக்காரங்க எந்த மூலையில் இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து பிரச்சனையை கண்டு பயப்படுறவங்க இன்னுமுமே இருக்காங்க. அந்த பிரச்சனையை கண்டு பயப்படாமல் அந்த பிரச்சனையை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ஒரு விஷயம். அது என்னது அப்படின்னா மன அழுத்தத்தை குறைக்கணும், மன அமைதியாக்கணும். இதுக்கான முக்கியமான விஷயம் வந்து கடவுள் வழிபாடு. வாரத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபட்டு கோயிலுக்கு போய் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும். அதாவது கடகராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராசியான தெய்வம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விநாயகரை சொல்லலாம். விநாயகரை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் வணங்கி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. நீங்கள் வந்து மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விநாயகர் கோவிலுக்கு போய் அவங்களுக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலையை சாட்டிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு அமைதியாக இருந்து வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மன அழுத்தம் குறையும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை உங்களுக்கு கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து, நீங்கள் வந்து வண்டி வாகனம் வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ஈடுபடணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலமாக வந்து அமைய போகுதுங்க கடகராசிக்காரங்களுக்கு. நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களோட இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்பாக இந்த வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. வண்டி வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், அதாவது வீட்டுக்கு போர் போடணும்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் இந்த வேலையெல்லாம் தடைப்பட்டு ஒரு சில காரணத்தினால நின்றுருக்கலாம். ஆனால் வரக்கூடிய இந்த நாட்கள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு அமோகமாக அமைய போகுதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஒரு சில விஷயத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கணும், முதல் படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் இப்போ தொடங்கலாங்க. தாராளமாக தொடங்கலாம். அதாவது எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் தொடங்கக்கூடாது, முக்கியமான ஆலோசனையை மேற்கொள்ளணும். அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிக்கிறதோ, உங்களுக்கு முன்னாடி இதில் இருக்கும்ல, அவங்கள விசாரிக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அதாவது அவங்க எந்தெந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்ற அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். தைரியமான முக்கியமான முடிவுகளை நீங்கள் வந்து மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமையப்போகுது. வீடு தேடி ஒரு சில நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களில் நீங்கள் பங்கு கொள்கிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நாட்கள் அமைய போகுதுங்க. அதாவது முக்கியமான காது குத்து, கல்யாணம், வளைகாப்பு, இந்த மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல கடகராசிக்காரங்களுக்கு வந்து முன்னுரிமை அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்களோட பேச்சு திறமைனாலையும் உங்களோட நடுநிலைமையான புரிதல்னாலையும் உங்களை வந்து ஒரு சிலர் மதிப்பாங்க. முக்கியமாக கடகராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள் வந்து எப்படி அமைய போகுது அப்படின்னா, அவங்க படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தாங்க, படிப்பில் கோட்டை விட்டுருந்தாங்க, அதாவது போன தேர்வுகளில் வந்து ஃபெயில் ஆகி இந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள் வந்து நிச்சயமாக நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆற்றல் வந்து தன்னைத்தானே அவங்க உணர்ந்து இந்த மாதிரி நம்ம படிக்கணுங்கிற உணர்ச்சி அவங்களுக்கு வரும். அதாவது இந்த தேர்வில் நம்ம வெற்றி பெற்றால் தான் அடுத்த தேர்வில் நாம் வந்து நம்மளோட ஃபுல் கான்ஃபிடென்ட்டை போட முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து மாணவர்களுக்கே தள்ளப்போல் வந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மாணவர்கள் எப்படி போவாங்களோ அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். கடகராசிக்கார மாணவ மாணவிகள் வந்து நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வரக்கூடிய நாட்களில். அது மட்டும் பார்த்தோம்னா குறிப்பாக பெண்களுக்கு வெளி இடத்துலையோ இல்லை குடும்பம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து குணமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெண்களோட தைரியத்தினாலேயும், அதாவது முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. அதாவது பெண்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் நடுநிலைமையாக இருக்கணும். நடுநிலைமையாக இருந்து அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வேறு யாரும் துணை தேவையில்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு 3வது மனிதர்கிட்ட நம்ம போக தேவையில்லை. அவங்க பிரச்சனையை அவங்களே வந்து தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்கார பெண்களுக்கு குறிப்பாக அமைய போகுதுங்க. எந்தவித பிரச்சனையும் அவங்கள தேடி வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க எந்தவித பிரச்சனையிலையும் வந்து இன்வால்வ் ஆகாமல் எந்த கவுத்தோன்னு எந்த வேலையும் செய்யாமல் அவங்க வேலை ஒன்று இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து நல்ல காரியங்கள் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆக மொத்தத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே நல்ல நாட்களாக அமைய போகுது. நீங்கள் உங்களோட வேலையில் எந்தவித கவனமும் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில் எந்தவித பலனும் கிடைக்காது. முக்கியமாக நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்கணும். ஆற்றலோ திறமையோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களோ நல்ல காரியங்களோ நடக்கிறதுக்கான அதிகமான காரியம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. எந்தவித கவலையும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க நிம்மதியாக கிடக்கலாம். உங்களோட தைரியத்தையும் உங்களோட தன்னம்பிக்கையும் எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. கடகராசிக்காரங்க முக்கியமாக தைரியமான ஆட்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த கவலையோ மன அழுத்தமோ டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா வரக்கூடிய நாட்களில் அது வந்து குணமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் நல்ல நாட்களாக வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க கடகராசிக்காரங்க நீங்கள் உங்களோட பேரை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க.